வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில வந்து காமனா வந்து சில ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு என்டிடி அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எந்த அப்பெண்டிக்ஸ்ல இருக்கு, எந்த கிளாஸ்ல இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்தாலே டைரக்ட்டா அந்த ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு அந்த கிளாஸ்ல வந்து இந்த என்டிட்டி மெத்தடுக்கு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பிரஷர் வெசல்ல பார்ப்போம். ஸோ பிரஷர் வெசலுக்கு ஆஸ்மி கோட் பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி செக்ஷன் 8. சரிங்களா? இதுல வந்து டிவிஷன் 1, டிவிஷன் 2, டிவிஷன் 3 இருக்கு. இது பேஸ்ட் ஆன் த பிரஷர் ரேஞ்ச். சரிங்களா? அந்த பிரஷர் வெசலோட ரேஞ்ச பொறுத்து அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ டிவிஷன் 1ல நீங்க பார்த்தீங்கன்னா, ரேடியோகிராஃபி டெஸ்டிங். ரேடியோகிராஃபி டெஸ்டிங் வந்து இதோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எங்க குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி செக்ஷன் 8ல மேண்டேட்டரி அப்பெண்டிக்ஸ் அதுல வந்து 4. 4ல கிளாஸ் 4-3 அதுல வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, அந்த ரவுண்டட் இண்டிகேஷனுக்கு மட்டும் தான் வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா குடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப லீனியர் இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே வந்து ரிஜெக்டட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து யூடி அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். இதுல பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி செக்ஷன் 8ல மேண்டேட்டரி அப்பெண்டிக்ஸ் 12ல கிளாஸ் 12-3ல வந்து குடுத்துருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரியும். அடுத்து வந்து பிடி பெனிட்ரேட்டிங் டெஸ்டிங். பெனிட்ரன்ட் டெஸ்டிங் சொல்லலாம். டை பெனிட்ரன்ட் டெஸ்ட்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து ஆஸ்மி செக்ஷன் 8ல மேண்டேட்டரி அப்பெண்டிக்ஸ் 8ல கிளாஸ் 8-4ல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். இது வந்து செக்ஷன் 8ல மேண்டேட்டரி அப்பெண்டிக்ஸ் 6ல கிளாஸ் 6-4ல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் விஷுவல் டெஸ்டிங். இது வந்து செக்ஷன் 8ல UW-35. ஸோ இந்த செக்ஷன்ல வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து எந்த மாரி குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப வந்து ஃபுல் பெனிட்ரேஷன் அப்படின்னா, ஆ ப்ராப்பரா வந்து ஃப்யூஷியா இருக்கா அப்படின்னு விஷுவல் செக் பண்ணணும். அண்டர் கட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது திக்னெஸ் குறைஞ்சிருக்கா பேஸ் பண்ற கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த விஷுவல் டெஸ்டிங்ல வந்து ஸ்டாண்டர்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் லீக் டெஸ்டிங். லீக் டெஸ்டிங் வந்து ஆஸ்மி செக்ஷன் 5 ஆர்டிகல் 10 அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து லீக் டெஸ்டிங் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் பைப்பிங். இதோட ஆஸ்மி கோட் பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி பி 31.3. சரிங்களா? இதுக்கு ரேடியோகிராஃபி டெஸ்டிங்க்கு அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து எங்க நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஆஸ்மி பி 31.3ல டேபிள் 341.3.2 இதுல வந்து விஷுவல் டெஸ்டிங்க்கு குடுத்துருக்காங்க. ரேடியோகிராஃபி டெஸ்டிங்க்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எப்படி குடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த அந்த கேட்டகரி கேட்டகரி ஃப்ளூயிடோட கேட்டகரிய பொறுத்து. எப்படின்னா வந்து கேட்டகரி டி, கேட்டகரி எம், நார்மல் ஃப்ளூயிட் சர்வீஸ், ஹை பிரஷர். ஸோ அந்த மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து செலக்ட் பண்ணி, எந்த அப்ளிகேஷனோ அதுக்கேத்த மாரி நீங்க அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து யூடி அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆஸ்மி பி 31.3 இதுல பேராகிராஃப் 344.6.2 இதுல போய் பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் டெஸ்டிங்கோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் அண்ட் டெஸ்டிங். இது வந்து ஆஸ்மி பி 31.3ல பேரா 344.4.2 சரிங்களா? அதெல்லாம் குடுத்துருக்காங்க. அடுத்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். இது வந்து ஆஸ்மி பி 31.3ல பேரா 344.3.2 சரிங்களா? விஷுவல் டெஸ்டிங் வந்து ஆஸ்மி பி 31.3 டேபிள் ஏற்கனவே சொன்னோம்ல 341.3.2 சரிங்களா? லீக் டெஸ்ட் இது வந்து ஆஸ்மி பி 31.3ல பேரா 345.2.2 பிராக்கெட் ஏ. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லீக் டெஸ்ட்டில் வந்து ஹைட்ரேட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நியூமாட்டிக் டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பைப்லைன். பைப்லைனோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஏபிஐ 1104 சரிங்களா? வெல்டிங் ப்ரொசீஜருக்கும் இந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம்
ரேடியோகிராஃபி டெஸ்டிங்க்கு எந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ 1104ல் கிளாஸ் 9.3. அடுத்து யூடி அல்ட்ராசோனிக் டெஸ்டிங், இது வந்து கிளாஸ் 9.6. அப்புறம் பேட்டன் டெஸ்டிங் கிளாஸ் 9.5. அப்புறம் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் கிளாஸ் 9.4. அப்புறம் வந்து விஷுவல் டெஸ்டிங் கிளாஸ் 9.7. லீக் டெஸ்ட் வந்து அதில் வந்து ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து செக்ஷன் 5வே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆர்டிக்கல் 10. அடுத்து வந்து வால்ஸ். வால் வந்து நம்ம வந்து ஃப்ளான்ஸ்டு வால் இருக்குது, த்ரெட்டட் வால் இருக்குது, வெல்டட் எண்ட் இருக்குது. ஸோ இதில் ரேடியோகிராஃபி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து வால்வோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்மி பி 16.34. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி டெஸ்டிங்க்கு அப்பெண்டிக்ஸ் 1ல் வந்து கொடுத்துருக்காங்க அக்செப்ட் அந்த க்ரைட்டீரியா. அடுத்து யூடி அல்ட்ராசோனிக் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 4ல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிடி பேட்டன் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் 3ல் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து விஷுவல் டெஸ்டிங்கும் லீக் டெஸ்டிங்க்கும் எந்த ஒரு அப்பெண்டிக்ஸ்லையும் கொடுக்கல, அதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலை. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. லைக் ஆஸ்மி செக்ஷன் 5 ஆர்டிக்கல் 10 அந்த லீக் டெஸ்ட் அந்த இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து என்டிடி மெத்தடோட அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியாவோட இப்போ எங்கெங்கே இருக்குது, எந்த எந்த அப்பெண்டிக்ஸில் இருக்குது, எந்த கிளாஸில் இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.